ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே அப்டேட்ஸ். போன இயர் 2024 சாய் அபியங்கர் 2 சூப்பரான ஆல்பம் சாங் கொடுத்தாரு. அதை தொடர்ந்து இந்த 2025 வந்து புதுசாக ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காரு நியூ இயர் முன்னிட்டு. ஸோ அந்த சாங் எப்படி இருக்குது, அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, அந்த ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இந்த ஒரு ஆல்பம் சாங்கில் பிடிச்சது வீடியோவோட குவாலிட்டியை தான் சொல்லி ஆகணும். பிகாஸ் ஃபஸ்ட்டு சாங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்டு போட்டு ஒரு சின்ன ரூம்குள்ளே எடுத்து முடிச்சிட்டாங்க. செகண்ட் சாங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் ஷார்ட் ப்ளஸ் சின்ன சின்ன லொக்கேஷனில் போய் எடுத்து சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த ஒரு தேர்டு சாங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய லொக்கேஷன் ப்ளஸ் நிறைய பெரிய பெரிய விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸ், தென் முக்கியமாக சொல்லணும்னா அந்த டிரான்சிஷன்லாம் வேற லெவலில் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு வீடியோவில். செகண்ட் பாசிட்டிவாக சாய் அபியங்கர் தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சும்மா அங்கங்கே கையாட்டிட்டு மட்டும்தான் இருப்பார். செகண்ட் சாங்கில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் போட்டு சூப்பராக டான்ஸ் பண்ணியிருப்பாரு. தேர்ட் சாங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் டான்ஸ் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா பார்க்கவே வேற லெவலில் இருக்கு. ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சாய் அபியங்கர் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹீரோ ஆயிடுவார் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில். அது மாதிரி தான் எனக்கு இப்போ தோணுது. பார்க்க ஒரு ஹீரோ மாதிரி சூப்பராக ஹேண்ட்ஸமாக இருக்காரு. எனக்கு இந்த ஒரு ஆல்பம் சாங்கில் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் தான், ஹீரோயினாக வர மீனாட்சி சௌத்ரி அவங்க பெருசாக டான்ஸ் எதுவுமே பண்ணாமல் சும்மா அங்கங்கே நடந்து போகிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோ மோஷன் அந்த மாதிரி ஷார்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு மட்டும்தான் போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 லொக்கேஷனில். அது எனக்கு கொஞ்சம் இதாக தெரிஞ்சு. பிகாஸ் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, 2 பாட்டில் இதுக்கு முன்னாடி பெரிய பிளாக் பஸ்டரான 2 பாட்டிலையுமே ஹீரோயின்ஸோட அந்த டான்ஸ் ஸ்டெப் ஃபேமஸாக போச்சு. அதை தொடர்ந்து இந்த ஒரு சாங்லேயே ஹீரோயினோட இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்குன்னு பார்க்கும்போது இவங்க ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷனுக்காக மட்டும் இவங்களை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓவராலாக இந்த ஒரு ஆல்பம் சாங் எப்படி அமைஞ்சிருக்குன்னு கேட்கும்போது ஒரு சூப்பரான ஒரு வைப் மெட்டீரியல், அதாவது தேர்ட் பிளாக் பஸ்டர் ஆல்பம் சாங் ஒரு லான்ச் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். எனக்கு இந்த ஒரு ஆல்பம் சாங்கில் ஃபுல் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக நியூவாக இருந்துச்சு கேட்குறக்கே. தென் பர்டிகுலராக இந்த ஒரு போர்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் லைன்ஸ் ஃபுல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த ஒரு சாங்கில். சரி, ஓகே கைஸ், இந்த ஒரு ஆல்பம் சாங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தென் பர்டிகுலராக எனக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு லைன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பை.